ஸ்ரீ பிரம்ம வைவர்த்த புராணம் 7ஆம் பகுதி. நாரத முனிவரின் வரலாறு. ஒரு அடர்த்தியான காட்டில் நாரத முனிவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து தவம் செய்து கொண்டிருக்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் முன் தோன்றி உடனே மறைந்துவிட மிகவும் வருத்தமுற்றார் நாரதர். அப்போது நாரத முனிவர் மரணம் அடைந்து பின் தெய்வீக உருவடையும் போது மறுபடியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணலாம் என்றோர் அசரீரி கூறிற்று. நாரத மாமுனிவர் மிகவும் பிரம்மமுடன் இணைந்து விட பிரம்மதேவரின் சாபம் முடிவுற்றது. நாரத முனிவர் உலகில் வாழ்ந்தபோது பிரம்மதேவர் அவரை அழைத்து கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசிக்குமாறு கூற, அதாவது இல்லற வாழ்வில் பிரவேசிக்குமாறு கூற, அது தன் தவத்தை கெடுக்கும் என்றார். பிரம்மதேவர் நாரதருக்கு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகியவை குறித்து விளக்கி இல்லறம் ஏற்று ஒரு புத்திரனை பெறுதல் அவன் கடமை என்றார். அடுத்து நாரத முனிவர் சிவலோகம் சென்று ஈசனாரை தரிசிக்க அவர் வாழ்க்கை முறைகள் குறித்து அறிவுரை பகன்றார். மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுதலில் சிறந்த வழி சாலக்கிராம பூஜை என்று கூறி பூஜை முறைகளையும் உணவு கட்டுப்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார். யமனும் பூஜையில் ஆத்மார்த்த பக்தியும் உண்மை உணர்வும் மிகவும் அவசியம் என்றார். சிவலோகத்திலிருந்து பதரிக்கு சென்ற நாரத முனிவர் அங்கு நாராயண முனிவரின் ஆசிரமத்தை கண்டார். முனிவர் நவரத்னமய ஆசனத்தில் அமர்ந்திருக்க அவரை சுற்றி அப்சர பெண்களும் கந்தர்வர்களும் சூழ்ந்திருந்தனர். நாரதர் முனிவரை கண்டதும் அவர் நாரத முனிவரை அமரச் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வரலாற்றை குறித்து விவரித்தார். நாராயண முனிவர் வேறு, ஸ்ரீமன் நாராயண பகவான் வேறு. 7ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது. இந்த பிரம்ம வைவர்த்த புராணத்தில் உள்ள பிரம்மகாண்டம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.